வெல்கம் எவ்ரிவன். சதீஷ் கேஜிஎஸ் கிரியேஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சேனலை செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்றைக்கான வீடியோ வந்து பார்க்கலாம் வாங்க. ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆர்டினோ ஆன்லைன் சிமுலேட்டர் வந்து எப்படி மொபைல் யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மோஸ்ட்லி நிறைய ஆன்லைன் சிமுலேட்டர் வந்து எல்லாமே லேப்டாப் ஆர் பிசி டெஸ்க்டாப் அது மாதிரி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம மொபைல்லே வந்து எப்படி ஒரு கோடிங் பண்ணுறது ப்ளஸ் சிமுலேஷன் பண்ணி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். நான் டிங்கர்கேடை செக் பண்ணி பார்த்தேன். அது வந்து மொபைலில் யூஸ் பண்ண முடியல. அது வந்து நீங்கள் அந்த பேஜ் உள்ளே போனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் ஃபோன் வந்து இதுக்கு சூட்டபுளாக இல்லை அப்படின்னு வெளில வந்துடும். ஸோ நீங்கள் டிங்கர்கேடை மொபைலில் ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக இந்த வெப்சைட் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓக்வி அப்படின்ற ஆன்லைன் சிமுலேட்டர் வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம். உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிமுலேட் வித் ஓக்வி ஆன்லைன் அப்படின்னு காட்டும். அதில் வந்து நீங்கள் ஆர்டினோ எடுத்துங்க. ஏன்னா இப்போது மோஸ்ட்லி இப்போது நீங்கள் ஒரு ஆர்டினோ ட்ராய்ட் மொபைலில் நீங்கள் டைப் பண்ணால் கூட அதுக்கு வந்து ஃபிசிக்கலாக ஒரு போர்டு தேவை. ஆனால் உங்களுக்கு வந்து மொபைல் மட்டும் தான் கையில் இருக்குது, நீங்கள் ஒரு சர்க்யூட்டை வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட லேப்டாப் இல்லைன்னா மொபைல்லே வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த வெப்சைட் மோஸ்ட்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெருசாக யூஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. சின்ன சின்ன சர்க்யூட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ்ஸு ஆர்டினோ பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அந்த அனலாக் கிரேட் அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். சீரியல் மானிட்டர், சீரியல் பிளாட்டர் அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து ஆனால் இதில் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அதை கொடுத்துக்கலாம். ஆர்டினோ யூனோ அது கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் வந்துடும். சிமுலேஷன் வந்து போர்டு அதுக்கான காம்பனன்ட்ஸ் அந்த பேஜ் வந்துடும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கோடு. இந்த கோடில் பார்த்தீங்கன்னா பேசிக் செட்டப் கோடு வந்துடும். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எல்இடி பிளிங்க்குக்கான நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ அதில் வந்து இந்த ப்ளஸ்ஸை கொடுத்து காம்பனன்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு எல்இடி. இப்போ எல்இடி கொடுத்த உடனே நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறதுனால அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிவிட்டு எல்இடியை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி டாட்டாக ஸ்கொயராக வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது மூவ் ஆகும். எந்த இடத்துக்கு வேணுமோ அங்கே மூவ் பண்ணிங்க. ஓகேங்களா? அடுத்து மறுபடியும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிப்போம். ஓகேங்களா? மறுபடியும் ஜூம் பண்ணிங்க. இதில் கொஞ்சம் ட்ராபேக்லாம் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு சர்க்யூட்டை அசைன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ கரெக்டாக பார்த்து அசைன் பண்ணிங்க. இப்போ இந்த இதில் வந்து எல்இடியை கிளிக் பண்ணுங்கள். ஆனோடையும் ரெசிஸ்டரோட இதையும் கனெக்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து கேத்தோட். இந்த ரெசிஸ்டரில் வந்து கேத்தோடை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த போர்டில் வந்து நீங்கள் கிரவுண்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கனெக்ட் ஆகிடும். அடுத்து மறுபடியும் இந்த ரெசிஸ்டரோட இதை எண்டை கிளிக் பண்ணி எந்த டிஜிட்டல் பின்னில் கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அதில் கிளிக் பண்ணுங்கள். நான் 7th பின்னில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ 7th பின்னில் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பேசிக்காக ஒரு சிமுலேஷனுக்கான சர்க்யூட்டை வந்து நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ இதுக்கான கோடிங் போகலாம். கோடிங் போனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஒரு எல்இடி பிளிங்க் சர்க்யூட் கொடுக்கறதுனால ஃபஸ்ட்டு அந்த எல்இடியை வந்து டிக்ளேர் பண்ணணும். இன்டிஜர் எல்இடி இஸ் ஈக்குவல் டு 7th பின்னில் கொடுத்துருக்கேன். ஸோ 7th பின். ஓகேங்களா? அடுத்து ஒயிட் செட்டப். இப்போ இந்த ஒயிட் செட்டப்பில் வந்து என்னன்றதை செட் பண்ணணும். ஸோ பின் மோட். இதில் வந்து எல்இடி வந்து என்னவாக இருக்கணும் அவுட்புட். ஓகேங்களா? செமிகோலன். இப்போது டிங்கர்கேடை கம்பேர் பண்ணும்போது எதுக்கு இந்த வெப்சைட் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னா, இப்போ நீங்கள் டைப் பண்ணும்போது மோஸ்ட்லி உங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த வெப்சைட். மேபி வேறு எந்த வெப்சைட் உங்களுக்கு ஈஸியாக கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வெப்சைட் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து ஒயிட் லூப்பில் போய்க்கலாம். ஒயிட் லூப்பில் போய்ட்டு ஃபஸ்ட்டு இப்போது இந்த எல்இடி பிளிங்க் ஆகிறதுக்காக டிஜிட்டல் ரைட் என்ன டிஜிட்டல் ரைட்டில் என்ன இது பண்ணணும், நம்ம என்ன ரைட் பண்ணணும் அப்படின்னா எல்இடியை வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணணும்னா இங்கே வந்து ஐன்னு கொடுக்கணும். ஓகேங்களா? ஐன்னு கொடுத்தாச்சு. அடுத்து வந்து டிலே. எவ்வளோ டிலே கொடுக்கணும்? இப்போ வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா இது கண்டினியூ ஆன்லேயே இருக்கணுமா இல்லை ஆன் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கணும் அப்படின்றது வந்து இதில் கொடுக்கலாம். டிலே வந்து 1000 மில்லி செகண்ட் கொடுக்குது. 1000 மில்லி செகண்ட் என்பது ஒரு நிமிஷம் இல்லை, சாரி 1 செகண்ட். அடுத்து வந்து
டிஜிட்டல் ரைட்டுக்கு அப்புறம் இப்போ எல்இடி வந்து பிளிங்க் ஆகணும், ஒரு செகண்ட் ஆன் ஆகணும், ஒரு செகண்ட் ஆஃப் ஆகணும். ஸோ அடுத்து வந்து டிஜிட்டல் ரைட்டில் ஓகேங்களா, டிஜிட்டல் ரைட்னு கிளிக் பண்ணும்போது அதில் டிஜிட்டல் ரைட்டா அப்படின்ற சஜஷன்லாம் வந்து இந்த இதில் காட்டும். நீங்கள் ஃபிங்கர் கார்டில் வந்து அதெல்லாம் காட்டாது மோஸ்ட்லி. நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சிமுலேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு எரரே வரும். ஸோ அடுத்து இதில் லோ கொடுத்துட்றேன், லோ கொடுத்துட்டு அகைன் டிலே கொடுக்குறேன். நீங்கள் இதை அப்படியே மேலே இருக்கிறத காப்பி பண்ணி கூட ஐயை வந்து லோவாக கூட மாற்றிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து கொடுத்தாச்சு. இது வந்து ஜஸ்ட் சிம்பிள் ப்ரோக்ராமு. நான் உங்களுக்கு அடுத்து வேறு ஒரு இது சிமுலேட் பண்ணிக்காதுன்னு அடுத்த சிமுலேஷன் பேஜில் போயிடுங்க, ப்ளே கொடுங்க. ப்ளே கொடுத்தீங்கன்னா எல்இடி பிளிங்க் ஆகுதுங்களா. இவ்வளோ தான் சிம்பிள் கான்செப்ட்டு. இப்போ நீங்கள் உங்களுக்கு எதனா ஒரு சர்க்யூட் வேணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் கோடிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ கோடிங்கை டைப் பண்ணிவிட்டு சிமுலேஷன் பேஜில் வந்து நீங்கள் அதை சிமுலேட் பண்ணி பார்க்கும்போது அது எரர் இருந்துச்சுன்னா அது என்ன எரர்னு காட்டும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்து வந்து இந்த சிமுலேஷன்லேயே வந்து என்ன பண்ணலாம், ஒரு பொட்டன்ஷியோமீட்டரை இது பண்ணலாம், ரீட் பண்ணலாம். இப்போ வந்து இதில் போய்ட்டு பொட்டன்ஷியோமீட்டர் ஓகேங்களா, பொட்டன்ஷியோமீட்டர் ஆட் பண்ணிவிட்டேன். அதில் வந்து கிரவுண்ட் 3 பின் இருக்குது, கிரவுண்டு, சிக்னல், விசிசி. கிரவுண்டை வந்து கிரவுண்டில் கொடுக்கணும், விசிசியை வந்து 5 வோல்ட்டில் கொடுக்கணும். விசிசியை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கிளிக் பண்ணும்போது 3 ஸ்லாட் கிடக்குது, 5 வோல்ட் ஓகேங்களா, 5 வோல்ட்டில் கொடுத்துட்டேன். அடுத்து கிரவுண்ட், மினிட் கீழே கிரவுண்ட் ஓகேங்களா, கிரவுண்ட் கொடுத்தாச்சு. அடுத்து சிக்னல் வந்து இது வந்து ஒரு பொட்டன்ஷியோமீட்டர்ன்றது வந்து ஒரு அனலாக் சிக்னல். ஸோ இதை நீங்கள் அனலாக் இன்புட்டில் தான் கொடுக்கணும். ஓகேங்களா, A0ல் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, கொடுத்தாச்சு. இதுக்கான கோடு எழுதிடலாம். கோடு எழுதும் போது இப்போ நீங்கள் இந்த கோடை கிளியர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பொட்டன்ஷியோமீட்டரை ரீட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இன்டிஜர் பார்ட், அடுத்து பார்ட் இஸ் ஈக்குவல் டு A0 ஓகேங்களா. அடுத்து இன்டிஜர் ஒரு வேரியபிள், ஏதோ ஒரு வேரியபிள், ப்ளைன் வேரியபிள் ஓகேங்களா. அடுத்து வைட் செட்டப் கொடுத்துட்டிங்கன்னா வரும். அடுத்து ஓப்பன் ப்ராக்கெட், அதில் வந்து பின் மோடில் வந்து பார்த்தீங்களா, நீங்கள் கேபிட்டல் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். இதில் வந்து A0 வந்து என்னவாக இருக்கணும், இன்புட் ஓகேங்களா, இன்புட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து ஒரு இது பண்ணணும். இப்போது நீங்கள் சீரியல் மானிட்டர் செக் பண்ண போகிறீங்கன்னா இந்த சீரியல் பிகின் டாட் சீரியல் டாட் பிகின் 9600 இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அந்த 9600 பாட் அதை கொடுத்தீங்கன்னா தான் அது கம்யூனிகேட் கரெக்டாக ஆகும், இல்லைனா அது கரெக்டாக ஆகாது. அடுத்து ஒயிட் லூப் ஓகேங்களா, ஒயிட் லூப் அடுத்து ஓப்பன் ப்ராக்கெட். இதில் வந்து இப்போது என்ன பண்ண போகிறோன்னா அனலாக் கிரேடில் என்ன பண்ண போகிறோம், A0 வந்து ரீட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இந்த அனலாக் கிரேடில் வந்து எதில் இதாக போகுதுன்னா பார்ட் இஸ் ஈக்குவல் டு அனலாக் கிரேட். அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஒரு வேரியபிள் ப்ளைனாக கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அது கொடுத்துட்டு மேப். இது எதுக்காக யூஸ் ஆகும்னா நாங்கள் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். மேப்னு கொடுத்துட்டு இப்போது நீங்கள் இந்த மேப் கொடுக்கறது மூலமாக அந்த பொட்டாசியோமீட்டர்லேருந்து வர இன்புட்டை வச்சு நீங்கள் ஒரு அவுட்புட்டை வந்து வேரி பண்ணலாம். அது ஒரு எல்இடியாக இருக்கலாம், இல்லை ஒரு மோட்டராக இருக்கலாம், எதோ ஒன்றாலும் இருக்கலாம். அதோட அவுட்புட்டை வந்து நீங்கள் வேரி பண்ணலாம். ஸோ இதில் வந்து 0 பார்ட் 0 1023 ஆர் உங்களுக்கு எந்த வேல்யூ வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் கொடுத்துங்க.
ஓகேங்களா. என்டர். அடுத்து இப்போ இதில் வந்து இப்போ நீங்கள் பொட்டாசியோமீட்டரில் வர வேல்யூ பார்க்கணுன்னா அதுக்கு சீரியல் டாட் பிரிண்ட் 1 minute இது வச்சு கொஞ்சம் இந்த கீபோர்டு கொஞ்சம் கடுப்பாகுது. ஸோ கீபோர்டை மாற்றிக்கிறேன். சீரியல் டாட் பிரிண்ட் எல்என் கொடுத்து இதில் வந்து எதை பிரிண்ட் பண்ணணும்னா இதை பிரிண்ட் பண்ணணும் பார்ட் வேண்டாம் எக்ஸை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. எக்ஸ் அடுத்து வந்து அனலாக் ரைட் அனலாக் ரைட்டில் வந்து வெயிட் a minute அனலாக் ரைட்டில் வந்து வெயிட் a minute இப்போ வந்து நீங்கள் இந்த இதில் வந்து என்ன பேஜ் சாரி 7வது கொடுத்துருக்கீங்க. 7வதுல வந்து எல்இடி கொடுத்துருக்கீங்க. ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு தடவை வந்து ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணி கேட்டதில்ல. நான் இதுலேயே வந்து 2 ப்ரோக்ராம் வந்து கம்பைனாக பண்ணுறேன். இப்போ இன்டீஜர் எல்இடி இஸ் ஈக்குவல் டு 7வது பில்ல கொடுத்துருக்குமா கொடுத்துக்கலாம். ப்ளஸ் அதை இங்கே மென்ஷன் பண்ணிடலாம். பின் மோட் எல்இடி அவுட்புட். ஓகேங்களா. செமிகோலன் டைப் பண்ண மறந்துடாதீங்க. செமிகோலன் டைப் பண்ணுறது மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எரர் வரும். அடுத்து அனலாக் ரைட்டில் வந்து எல்இடி கமா எக்ஸ், அதாவது இப்போ இந்த எல்இடி வந்து எக்ஸில் வர வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அனலாகில் வந்து ரைட் ஆகும் இந்த மேட்ரு. ஓகேங்களா. சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. சிமுலேட் ஆகிடுச்சு பாருங்கள். நான் பொட்டாசியோமீட்டர் அட்ஜஸ்ட் பண்ண எல்இடி வேரி ஆகுது. கீழே பார்த்தீங்கன்னா சீரியல் மானிட்டரில் வந்து வேல்யூ வேரி ஆகுது. இப்போ நான் 0ல் இருக்குது. 8 minute இங்கிறது இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணும்போது கீழே வேரி ஆகுதுங்களா. எல்இடியை வந்து இதாகுது. இதான் கான்செப்ட்டு. இப்போ இதில் வந்து இப்போ என்ன ஃபங்க்ஷன் நடந்திருக்குன்னா ஸ்டாப் பண்ணிடுறேன் சிமுலேஷனை. இதிலே வந்து அதாவது ஒரு பொட்டாசியோமீட்டரை வந்து அனலாக் இன்புட்டில் கொடுத்துருக்கோம். எதில் கொடுத்துருக்கோம்னா பின் மோட் A0வில் கொடுத்துருக்கோம். பொட்டாசியோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு A0 அதில் கொடுத்துருக்கோம். இன்டிஜர் எக்ஸ்ன்றது வந்து எதுக்காகனா மேப் பண்ணுறதுக்காக அந்த இன்டிஜரை இது பண்ணியிருக்கோம். அதை வந்து நீங்கள் என்ன வேரியபிள் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எக்ஸு கே ஜே சம்திங், இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு கேரக்டர் கூட போட்டுட்டு அந்த கேரக்டர் இஸ் ஈக்குவல் டு மேப் அப்படின்னு போடணும். ஓகேங்களா. அதுக்கு இந்த ப்ரோக்ராமை பொறுத்தவரைக்கும் நீங்கள் அதை அசைன் பண்ணணும். என்ன விஷயத்துக்காக அசைன் பண்ணுறீங்கன்ற விஷயம். அடுத்து இன்டிஜர் எல்இடி ஈக்குவல் டு எல்இடியை நான் வந்து என்ன அது 7வது பில்ல வந்து எல்இடி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதால எல்இடின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து பின் மோட்டில் வந்து A0 வந்து இன்புட்டு. சீரியல் டாட் பிகின்ன்றது வந்து சீரியல் மானிட்டராக கூட கம்யூனிகேஷன் ஆகணும் அப்படின்றதுக்காக அது பின் மோட் எல்இடி அவுட்புட்டு. ஒயிட் லூப்பில் வந்து பொட்டாசியோமீட்டரில் வந்து அனலாக் வந்து ரீட் பண்ணுது. A0வில் வர வேல்யூ வந்து ரீட் பண்ணுது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மேப் பொட்டாசியோமீட்டர் 0 1000 அதாவது சாரி 1023 1023. இப்போ இதிலே வந்து நீங்கள் வந்து 1023க்கு பதிலாக ஒரு 255 கொடுத்து பாருங்கள். கொடுத்துட்டு சிமுலேஷன் வெயிட் a minute சிமுலேஷன் ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் மேக்ஸிமம் வைக்கும்போது அது 255 தான் வரைக்கும் வரும். இதே வந்து நீங்கள் ரே கனெக்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் என்ன வேல்யூ வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும்தான் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ போகும். அதுக்கு மேலே வந்து பொட்டாசியோமீட்டர் வந்து வேல்யூ போகாது. சாரி ஆன்லைன் சிமுலேட்டரில் ரெயிலில் வந்து நீங்கள் என்ன பொட்டாசியோமீட்டர் கனெக்ட் பண்ணுறீங்களோ அந்த பொட்டாசியோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான் வந்து வரும். ஓகேங்களா. கோடிங் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணிங்க. ஆனால் அது செட்டப் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பொட்டாசியோமீட்டரை வச்சு ஒரு எல்இடியை வந்து பிரைட் அதாவது எல்இடியோட பிரைட்னஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் ஒரு
பொட்டன்ஷியோமீட்டரோட ரீடிங்கை வந்து சீரியல் மானிட்டரில் வந்து செக் பண்ணியிருக்கோம் எப்படி வருது அப்படின்றது. இதே கான்செப்ட் தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு மைக்கை வச்சு கிளாப் சுவிட்ச் பண்ணுறீங்கன்னா, ஒரு மைக்கை வந்து நீங்கள் A0 கொடுத்து அதோட அனலாக் வேல்யூ, அதாவது நீங்கள் கிளாப் பண்ணும்போது எவ்வளோ வேல்யூ வருதுன்றதை நோட் பண்ணிவிட்டு கோடிங்கில் வந்து நீங்கள் அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி சுவிட்சை வந்து ஆன் பண்ணுற மாதிரி பண்ணணும். இதுதான் வந்து பேசிக் கிளாப் சுவிட்சோட கரு. ஓகேங்களா? மோஸ்ட்லி நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொன்னது பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நான் என்னோடய சேனல்லே வந்து எல்இடி சேசிங்கை வந்து டிங்கர்கேட் அண்டு ஓக்வி இந்த ரெண்டுத்துலேயுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் கொஞ்சம் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, முடிச்சுக்கலாமா? சாரி, தேங்க்யூ.